ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பெரிய லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோ அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோவாக காமிக்க போகிறேன். ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான். ஒவ்வொரு மேக்கப் ப்ராடக்ட்டும் என்னென்ன பிராண்டு, என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ நாள் வச்சுருக்கேன், அது மட்டும்தான் இன்ட்ரோவாக கொடுக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒரு கிஃப்டாக அந்த கப்பில் தான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் போட்டு போட்டு வச்சுருப்பேன். இதில் காஜலும் மஸ்காரா மட்டும்தான் இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற என்கிட்ட இருக்கிற காஜல்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட மொத்தம் 5 காஜல் இருக்குது. 5 காஜலும் என்னென்ன பிராண்டு, என்ன நேம் எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் தான். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இந்த பிளாக் கலர் காஜல் நான் நார்மலாக மீஷோவில் வாங்கினது. ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது மீஷோ ப்ராடக்ட். ஸோ ஜஸ்ட் இது நார்மல் காஜல் தான். இது பேர் என்ன எதுவுமே தெரியல. ஸோ அதை பற்றி பேச வேணாம். நெக்ஸ்ட்டு மாமா எர்த் காஜல். இது ஒயிட் கலரில் இருக்கும். இந்த காஜல் வாங்கி நான் 2 வருஷம் ஆகுது. இந்த மாமா எர்த் காஜல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். ஐஸுக்கு சேஃபாகவும் இருக்கும். கலரும் நல்லா டார்க்காகவும் வரும். நெக்ஸ்ட்டு லோட்டஸ் கலர் கேக் காஜல். இது பிங்க் கலரில் இருக்கும். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோலேயே. இந்த காஜல் வாங்கி ஒரு 6 மந்த் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடா காஜல். வெளியில் ரெட் கலரில் இருக்கும். இந்த ஃபேஸஸ் கனடா காஜல் வாங்கி 1 வருஷம் இருக்கும். இது வெரி டார்க் பிளாக் கலராக கொடுக்கும். ஐஸை போல்டாகவும் ஹைலைட் பண்ணும். லாங் டைம் ஸ்டே ஆகும். நான் மோஸ்ட்லி ஃபேஸஸ் கனடா காஜல் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு காஜல் என்ஒய்பியோட காஜல். அந்த ப்ளூ எல்லோ கலர்லையும் இருக்கு இல்லையா, அதுதான். என்ஒய்பியோட காஜல் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்னுடைய மஸ்காரா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட 3 மஸ்காராஸ் தான் இருக்குது. நான் என்னென்ன மஸ்காரா வச்சுருக்கேன், என்னென்ன பிராண்ட் நேமில் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். என்கிட்ட இந்த 3 மஸ்காரா மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மஸ்காரா சில்வர் கலரில் இருக்கிற ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா. இந்த மஸ்காரா ரீசன்ட் டேஸில் தான் வாங்கினேன். ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காராவை நான் இப்போ தான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே போனாலும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மஸ்காரா ஃபேஸஸ் கனடாவோடைய மஸ்காரா. இது வெளியில் பார்க்க ரெட் கலரில் இருக்கும். இந்த ஃபேஸஸ் கனடா மஸ்காரா வாங்கி 1 வருஷம் இருக்கும். இந்த மஸ்காரா நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது. சும்மா வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போனால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு மஸ்காரா நேம் என்ஒய்பியோட மஸ்காரா. இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கின மஸ்காரா. இந்த என்ஒய்பியோட மஸ்காரா என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது. இந்த என்ஒய்பியோட மஸ்காராவை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற 3 மஸ்காராவை பற்றி இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். மற்றபடி கிளியராக சொல்லலை. நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வச்சு நான் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருப்பேன். ப்ளீஸ் பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். நிறையா லிப்ஸ்டிக் கலெக்ஷன் என்கிட்ட எத்தனை லிப்ஸ்டிக் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போட்டிருப்பேன். இது லிப் லைனர். இது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். இது நார்மல் ஷாப்பில் தான் வாங்கினேன். என் லிப்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கினேன். இந்த லிப் லைனர் இது ப்ரௌன் கலரில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஐலைனர். ஐலைனர் பற்றி எனக்கு கிளியராக தெரியல. இது நான் ஒரு வாங்கி 3 வருஷமாவது இருக்கும். இது அப்படியே இருக்குது என்கிட்ட. நான் ஐலைனர் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. இந்த ஐலைனரை பற்றி எனக்கு தெரியலங்கிறனால நான் அப்படியே விட்டுடுறேன். எனக்கு நிஜமாவே தெரியாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கலெக்ஷன்ஸ். இது என்கிட்ட 3 ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லாக்மியோட ப்ராடக்ட். இந்த லாக்மியோட ஃபவுண்டேஷன் இப்போ நான் வாங்கி ஒரு 6-7 மந்த் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா என் ஃபேஸ்க்கு நல்லாவே செட் ஆகுது. லாக்மி விட்டமின் சி சூப்பர் க்ளோ ஸ்கின் ஃபவுண்டேஷன். இதோட பேர் போல் போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் என் ஃபேஸ்க்கு நல்லாவே செட் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபவுண்டேஷன். 3-in-1 ஃபேஸஸ் கனடா ஃபவுண்டேஷன் இதோட பேர். பட் நான் வாங்கும்போது இதை சின்னதாக வாங்கிட்டேன். நீங்கள் அடுத்து வாங்கும்போது பெருசாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனோட பேர் என்ஒய்பியோட ஃபவுண்டேஷன். இந்த என்ஒய்பியோட ஃபவுண்டேஷன் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இது காலியாகவும் போயிடுச்சு. உள்ளக்கு லைட்டாக ஒட்டிக்கிட்டு தான் இருக்கே தவிர மற்றபடி சுத்தத்துக்கு வரவே மாட்டேங்குது. இந்த ஃபவுண்டேஷன் காலியாக போச்சு. அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கனடா ஃபவுண்டேஷன் வாங்கினேன். என்ஒய்பியோட ஃபவுண்டேஷன் நிஜமாவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்கிற 3 ஃபவுண்டேஷன் பற்றி நான் கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன். இன்ட்ரோ மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரைமர்ஸ். இது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரைமர் ஜீரோ ப்ரைமர். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ரைமரே ஜீரோ தான். என்கிட்ட மொத்தம் 2 ப்ரைமர் தான் இருக்குது. ஒன்று மார்ஸ், இன்னொன்று ஜீரோ. ஜீரோ காலியாக போகிற நிலமையில இருந்தனால தான் நான் மார்ஸ் ப்ரைமர்னு ஒன்று வாங்கினேன். ஜீரோ ப்ரைமர் வாங்கி 1 வருஷம் இருக்கும். அப்புறம் மார்ஸ் ப்ரைமர் இப்போ 6 மந்த்தாக இருக்கும் வாங்கி. மார்ஸ் ப்ரைமரும் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது ஜீரோ ப்ரைமர் தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. பட் மார்ஸுமே நல்ல ப்ராடக்ட்டு தான், நல்ல பிராண்டு தான். நான் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரைமர் மார்ஸோட ப்ரைமர் தான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வெளில எங்கே போனாலும் வீட்டில் மேக்கப் போட்டாலும் நான் மார்ஸோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட மொத்தமாக 2 ப்ரைமர் தான்
இருக்குது. 2 ப்ரைமரோட பேர் வந்து ஜீரோ அண்ட் மாஸ். நான் ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருக்கேன், இன்னும் கிளியராக சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சன்ஸ்கிரீன் தான். சன்ஸ்கிரீன் வந்து மொத்தம் என்கிட்ட 2 சன்ஸ்கிரீன் இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின சன்ஸ்கிரீன் வந்து டாட் அண்ட் கீ தான். பட் செகண்டாக வாங்கினது லாக்மியோட சன்ஸ்கிரீன். இந்த லாக்மியோட சன்ஸ்கிரீன் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா க்ளோ கொடுக்குது, என்னோடய ஃபேஸ்க்குமே நல்லா செட் ஆகுது. லாக்மியோட சன்ஸ்கிரீன் வாங்கி 1 வருஷம் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச சன்ஸ்கிரீன் லாக்மியோட சன்ஸ்கிரீன் ரொம்பவே பிடிக்கும். லாக்மி சன் எக்ஸ்பர்ட் SPF 50 சன்ஸ்கிரீன். இது வந்து சன்ரைஸ்லேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், அப்ளை பண்ண குவிக்காக அப்சர்வ் ஆகும். ஸ்கின்னில் வந்து ஸ்டிக்கி ஃபீல் கொடுக்காது. டெய்லி யூஸ்க்கு ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன்னா லாக்மியோட சன்ஸ்க்ரீன் தான். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நிஜமாகவே எனக்கு நல்லா ஒர்த்து தான், எனக்கு வந்து செட் ஆகுது என் ஃபேஸ்க்கு. உங்களுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி நான் கிளியராக ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே போட்டிருப்பேன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இதோட பேர் வந்து இது வந்து பிங்க் கலரில் இருக்கும், வெளியில் பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கும். இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் வாங்கி 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் இருக்கும். நான் எப்பயுமே இந்த சன்ஸ்க்ரீன் தான் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மோஸ்ட்லி. இதுலேயும் SPF 50+ இருக்குது. ஸ்கின்னுக்கு கூலிங் ஃபீல் கொடுக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். சன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நல்ல சன்ஸ்க்ரீன்னா டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் தான். உங்களுக்கு இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், லாக்மியோட மாய்ஸ்சரைசர். இது வந்து நான் ஒரு வீடியோலேயே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், ஸோ இதை பற்றி இப்போ சொல்ல தேவையில்லை போல். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவோட கன்சீலர். இந்த கன்சீலர் வாங்கி 1 வருஷம் இருக்கும். இது வந்து கண்ணு கீழே கருவளையமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது மேக்கப் போடும்போது. இது ஏதாச்சும் சும்மா ஃபங்க்ஷனோ இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அடிக்கடிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இந்த கன்சீலரை வந்து. கன்சீலர் பிராண்ட் நேம் வந்து ஃபேஸஸ் கனடா. இது நல்லாவே ஒர்த்து தான். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோக்ரீம். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடைய ஸ்டோக்ரீம். இந்த ஃபேஸஸ் கனடா ஸ்டோக்ரீம் வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் இருக்கும். அதுவும் எல்லாம் சேர்ந்து வாங்கினது மொத்தமாக. இந்த ஃபேஸஸ் கனடாவோடைய ஸ்டோக்ரீம் பாருங்கள், வெளியில் பார்க்க நல்லா ஜிகுன்னு நல்லா பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த ஸ்டோக்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் சூப்பராகவும் இருக்கும், நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டோக்ரீம் வந்து. இந்த ஸ்டோக்ரீம் வந்து ஃபேஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கும். மேக்கப்புக்கும் முன்னாடி அப்ளை பண்ணால் ஸ்கின் பிரைட்டாகவும் தெரியும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இந்த ஸ்டோக்ரீம் வந்து வெளியில் எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணி, அதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், மேக்கப் போடும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோக்ரீம்லாம் வீட்டில் இருக்கும்போது தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா நம்ம வீடியோ ரீல்ஸ் பண்ணும்போது போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து NOBயோட ஸ்டோக்ரீம். இது வந்து வாங்கி 2 வருஷம் இருக்கும். நான் வந்து இந்த ஸ்டோக்ரீம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃபேஸஸ் கனடா ஸ்டோக்ரீம் வாங்கினது வந்து இதை யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டனால தான் எனக்கு வந்து ஸ்டோக்ரீம்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிப் பாம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட வந்து மொத்தம் 4 லிப் பாம் இருக்கும். லிப் பாம் பற்றி நான் கிளியராக சொல்ல விரும்பலை, சும்மா இன்ட்ரோவாக தான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு லிப் பாம் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம். இது வந்து வாங்கி ஒரு 6 மந்த் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம் இது தான். நான் அடிக்கடி யூஸ் பண்ணது இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம் தான். இந்த லிப் பாம் வந்து காலியாக போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, ஸோ அதனால் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பாம் வந்து அப்ளை பண்ணால் லிப்ஸுக்கு நல்ல ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். இந்த லிப் பாம் வந்து ஷைனிங் லுக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு லிப் பாம் வந்து டாட் அண்ட் கீயோட லிப் பாம். இது ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே கிளியராக சொல்லியிருப்பேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இது வாங்கி ஒரு 6 மந்த் இருக்கும். இந்த லிப் பாம் தான் நான் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு லிப் பாம் வந்து பேர் எனக்கு வந்து நிஜமாவே தெரியல, பிங்க் கலரில் தான் இருக்கும் இதுவுமே. இந்த லிப் பாமோட பேர் வந்து லாக்மி, ஆரஞ்சு கலர்லேயும் கலந்துருக்கு இல்லையா அது. இந்த 2 லிப் பாமுமே நான் ஷாப்பில் வாங்கினது. இது வந்து நான் ஆன்லைன் ஆர்டர் கிடையாது, ஸோ ஷாப்பில் போய் நான் பார்த்து வாங்கினேன். எப்போ நான் டாட் அண்ட் கீ லிப் பாம் வாங்கினேனோ அதுலேருந்து இந்த 2 லிப் பாமே யூஸ் பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, இது வந்து மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மேக்கப் போடுறதுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல வாங்கின மஸ்காராவே இது தான். இப்போ வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த சின்ன இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் கனடாவுடைய செட்டிங் ஸ்ப்ரே. மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சஸ். இது வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த ஃபேஸில் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் நம்ம அடிப்பாங்க. இது வந்து நான் கைட்டே பண்ணுவேன், ஸ்பாஞ்ச் வச்சு அடிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற பொட்டுக்கள் இவ்வளோ தான் இருக்குது. என்கிட்ட கல் பொட்டு தான் நிறையா யூஸ் பண்ணேன். பிளாக் கலர் அண்ட் கோல்டன் கலர் அண்ட் ஒயிட் கலர், இந்த 3 கலரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோவாக மட்டும்தான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.